செல்வராகவன், தனுஷ் காம்போவிலே மாஸ்டர் பீஸ்னா அது புதுப்பேட்டை படம் தான். அந்த படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆனாலும், புதுப்பேட்டை 2 படம் எப்ப வரும்னு கேட்காத ரசிகர்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஹைப்ப கிரியேட் பண்ண அந்த படத்துல தனுஷ்க்கு ஈக்குவலா டஃப் கொடுத்திருப்பாங்க சினேகா. விலைமாத கேரக்டர்ல ரொம்ப தைரியமா நடிச்சு, இவங்களா இப்படி நடிச்சிருக்காங்கன்னு ரசிகர்கள ஆச்சரியப்படுத்தினாங்க. அந்த படத்துல நடிச்சது பத்தி சினேகா ஒரு இன்டர்வியூல பேசும்போது, புதுப்பேட்டை படத்தோட கதை டிஸ்கஷன்ல என்னோட அப்பாவும் என் கூட தான் இருந்தாரு. கதைய பத்தி சொல்லி முடிச்சதும், அந்த கிருஷ்ணவேணி கேரக்டர்ல நடிக்கலாமா அப்படிங்கிற தயக்கம் எனக்குள்ள இருந்துச்சு. உடனே அப்பா என்னை பார்த்து, "இந்தி படங்கள்ல நெறைய நடிகைகள் இந்த மாதிரியான சவாலான கேரக்டர்கள்ல நடிச்சிருக்காங்கன்னு" எடுத்து சொன்னாரு. "இந்த கேரக்டர் தெளிவாகவும், நேர்மையாகவும் எழுதப்பட்டிருக்கு. தவறா காட்டப்படாது. நீ யோசின்னு" சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு பெரிய தைரியமா இருந்துச்சு. அப்பாவுக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததால, அது சரியான முடிவுதான்னு நம்பி அந்த படத்துல கிருஷ்ணவேணி கேரக்டர்ல நடிக்க ஒத்துக்கிட்டு நடிச்சேன்னு ஷேர் பண்ணாங்க சினேகா. இந்த படத்துல இன்னொரு ஹீரோயினா சோனியா அகர்வாலும் நடிச்சிருப்பாங்க. இவங்கள்ல உங்களுக்கு யாருடைய நடிப்பு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே!